இந்த வாரம் நேற்றைக்கு வந்திருக்கிற ஜூனியர் விகடன், நாங்க குறை சொன்னாவா உங்களுக்கு முதலிரவு முடியவில்லை, ஹனிமூன் பீரியட்ல இருக்கும், அதனால திமுக எங்களை பார்த்து எரியுது புகையுது, நான் யாரு தீய சக்தி தூர சக்தி பாரசக்தி பேரசக்தின்னு சொன்னியே. இந்த நாட்டில் ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற ஜனநாயக விரோத சக்தி இந்த நாட்டின் முதலமைச்சரும் இந்த நாட்டின் ஆண்டு கொண்டிருக்கிற ஆளும் கட்சியும் தான். இதை நான் சொல்லல சார், அட்டைப்படம். முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு இந்த புக் வந்துச்சா? இந்த புக் வந்துச்சா? சட்ட ஒழுங்கு சந்தை சிரிக்கிறது. ஜூனியர் விகடனுடைய அட்டைப்படம். தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் முதலமைச்சரே. ஜூனியர் விகடனின் அட்டைப்படம். கடிவாளம் இல்லாத அதிகாரிகள் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. இது ஜூனியர் விகடனுடைய அட்டைப்படம். முதலமைச்சர் பார்த்தாரா? எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ப்ரோ, எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ப்ரோ. இந்த ஒரே இதோட முடிச்சிடுறேன். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூவத்தூரை மிஞ்சும் அளவுக்கு நீங்கள் அடிக்கிற கூத்தை பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாள் நீடிக்க போகிறது என்று மக்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்திருக்கிறது. ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக நடத்துங்கள் ஸ்டாலின் என்ற ஜூனியர் விகடன் கேக்குது. அடுத்து சரிப்பா, சீனியர் அமைச்சர்களோடு யாரோடும் உட்கார்ந்து அரசியல் பேசுவதற்கு ஜோசப் சி விஜய் என்கிற முதலமைச்சருக்கு ஆர்வம் கிடையாது. அமைச்சர்களை சந்திப்பதே கிடையாது. எல்லா தொடர்புகளையும் விஜயின் ஆலோசகர்களான ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் தான் கையாளுகிறார்கள். இந்த பையனை கேட்காம அக்கா திரிஷா கூட பனையூருக்கு போக முடியாது. ஆமா, இவர் தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் பார்க்கிறவர். அவர் பேர் ஜெகதீஷ், ரூட் மாஃபியாவோட தலைவன். அவரை கேட்காம உள்ள போக முடியாது. இந்த ராஜ்குமாரை கேட்காம எந்த அதிகாரியும் சந்திக்க முடியாது முதலமைச்சரை. இந்த ரெண்டு பேர் பவர் சென்டர்ஸ் ஆஃப் த பாலிடிக்ஸ். ஒரு ஆட்சியோட லட்சணத்தை ஒரு 15-20 பக்க புத்தகத்துல எவ்வளவு கழிவு ஊத்த முடியுமோ ஒரு பத்திரிகை கழிவு ஊத்தி இருக்கு. இது எங்க பத்திரிகை இல்ல, திமுக காரனுக்குரிய மேனேஜர். அவர் நினைப்பவரைத்தான் விஜய் பார்க்க முடியும், அவர் நினைப்பவரோடு தான் விஜய் பேச முடியும். தாவேக ஆட்சி அமைக்கும் முன்பாக அந்த கட்சியில் ஜெகதீஷின் கை ஓங்கி விட்டது. விஜயின் அத்தனை அசைவுகளையும் ஜெகதீஷ் தான் முடிவு செய்கிறார்.